அம்மா உணவகம் எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்கள் சொல்வது போல அதெல்லாம் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆரம்பித்தது முழுமையாக அம்மா உணவகத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடத்த சொல்லிதான் உத்தரவு இருந்தார். கடந்த திமுக ஆட்சியில் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், திமுக ஆட்சியில் அவங்க வந்து அம்மா உணவகத்தை சரியா பண்ணலைங்கிறது நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி போட்டு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொன்னாங்க. நிதி வந்து யாருமே ஒதுக்கன்ட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை, அது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் ஏற்படுத்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வரவேற்று அதை அப்டேட் செஞ்சிட்டு இருக்கார். நம்பர் 1 வந்த உடனே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். அம்மா உணவகம் எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். உறுப்பினர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது அவங்களுடைய ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலே அவர்கள் கொண்டு வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய அன்றைக்கு இருந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றுதான் உத்தரவிட்டு தொடர்ந்து நடைபெற்றது. அதில் பணியாற்றுகிறவர் அனைத்து பேருமே தற்காலிக பணியாளர்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் போட்ட பணியாளர்களை கூட நீக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் யார் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அதே பணியாளர்களை வைத்து அதே போல தான் நடைபெற்றது. இன்றைக்கும் சொல்கிறேன், அவர்களும் சரி, நாங்களும் சரி, நீங்களும் சரி, அதற்காக நிதியை நீங்கள் அரசாங்கத்திலிருந்து தரவில்லை. ஒவ்வொரு நகராட்சியிலும் அந்த நிதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படித்தான் பயன்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் சொல்வது போல அதெல்லாம் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆரம்பித்தது முழுமையாக அம்மா உணவகத்தை அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடத்த சொல்லிதான் உத்தரவு இருந்தார். ஏன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் என்றால், துறையினுடைய அமைச்சர் என்ற காரணத்தால் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மா உணவகம் என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து அற்புதமான திட்டம். அதை பார்த்து மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகளை அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் நான் பல முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், திமுக ஆட்சியில் அவங்க வந்து அம்மா உணவகத்தை சரியா பண்ணலைங்கிறது நான் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி போட்டு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சொன்னாங்க. நிதி வந்து யாருமே ஒதுக்கன்ட்டு அதிமுக ஆட்சியில் 2018 எங்களுடைய முதலமைச்சர் அவர் அண்ணன் இருக்கும்போது 100 கோடி ரூபாய் தனியாக நிதி ஒதுக்கி இருக்கிறதுக்கு, தனியா நிதி ஒதுக்கி இருக்குது. அரசு வந்து அந்த நிதியை மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. ஆகவே இன்னைக்கு இல்ல ஒதுக்கி இருக்காங்க. ஆகவே அம்மா உணவகத்தை நான் அவர் அமைச்சராக இருக்கும் போதே நான் பேசியிருக்கேன், சரியா பண்ணல. அதே போல நாம அதிமுக ஆட்சி அமைச்சர் அவர்கள் தவறான தகவலை 8 ஆண்டு காலம் இந்த துறையில அமைச்சராக இருந்தவர். நாங்கள் அதற்கு பிறகு அமைச்சராக வந்திருக்கிறோம். இன்று வரை அரசு தனி நிதி உதவி அம்மா உணவகத்துக்கு தரப்படவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உண்மை மக்களுக்கு தெரியும். கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம் பெயரளவுக்கு பேப்பர்ல தான் இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு அதை சிறந்த முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கார். இது அதிமுக உறுப்பினர்களுக்கும் தெரியும். நீங்க சொல்லி முடிங்க. பொதுவாக பேரளவில் இருந்தது அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு உங்கள்கிட்ட இருக்க கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நகராட்சியும்
ஒவ்வொரு மாநகராட்சியும் எவ்வளவு செலவு செய்திருக்காங்க கணக்கு நீங்கள் கேட்டால் தெரியும். அம்மா உணவகத்துக்கு என்று இந்த ஏன்னா 19 செலவு செய்யாமலாம் எழுத முடியாது கணக்கு, செலவு செஞ்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பேரிடர் காலங்களிலே எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் சென்று சாப்பிடலாம் என்று சொன்னது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இட்ட உத்தரவு. எனவே அது சரியாக செயல்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மேன்மைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள், வரவேற்கிறோம். அவ்வளவுதானே தவிர நாங்கள் சரியாக செய்யவில்லை என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு நான் அவரை பார்த்து சிரிச்சது தப்பா போச்சு. அவர் உங்களுக்கு கொடுக்க பேசிக்க வேணாம். உங்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஒரு திட்டத்தை, புதிய ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள். அதற்கு ஒரு பெயர் அந்த ஆட்சியாளர் வைக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் வந்தவர்கள் புதிதாக ஆட்சி அமைக்கின்றவர்கள் அதே பெயரை வைத்து தொடர்ந்தால் பரவாயில்லை. அதற்கு மாற்று பெயர் வைக்கின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற நிலைமை வருகின்றது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து அதுக்கு பெயர் சூட்டிக்க, அதே பெயர் தொடர்ந்தால் இந்த பிரச்சனை வராது. அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே குறிப்பிடுகிற போது அதே பெயரை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். பல ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மற்ற ஆட்சி காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். பெயர்கள் பல மாற்றப்பட்டிருப்பது என்பது உண்மை. சில இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படியே தொடர்ந்து ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இருந்தது வரலாற்றில் இல்லை. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கலைஞர் டிவின்னு இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைக்கிள் அந்த அம்மாவோட அந்த சிஎம்மோட பேர் இருந்துச்சு, விலையில்லான்னு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் தலைவரோட பெயரோ அவருடைய முகமோ எந்த திட்டத்திலேயாவது போட்டிருக்கா? மக்கள் வரி பணத்தில் இருந்து எடுத்து செலவு செய்கிற எந்த ஒரு திட்டத்திலையும் கழக தலைவருடைய பெயரோ அல்லது அவருடைய புகைப்படமோ சொல்றேன் ஐயா 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 ஒரு நிமிஷம். நீங்கெல்லாம் வந்து இருங்க இங்கே பார்த்து பேசு. பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா நம்ம முதல் முறையா ஆட்சி அமைச்சு இங்கே வந்து அமைச்சரவையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பள்ளி அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மாறுவாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு மாறுவாங்க. அந்த மாண்பே வந்து கெட்டு போகுது. இதையெல்லாம் பார்த்தும் நாங்கள் அமைதியாக தான் அமர்ந்திருக்கின்றோம். இல்லை எதுவும் உட்காருங்க. மாண்பு உறுப்பு உட்காருங்க. எதுவும் இல்லை, உட்காருங்க. மாண்பு உறுப்பு உட்காருங்க. எதுவும் இல்லை, எதுவும் கெட்டு போகவில்லை. எதுவும் செம்மையாக சுவையாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா உணவகங்களை பொறுத்தவரை இப்போது நன்றாக நடக்கிறது என்பதோடு இந்த பிரச்சனையை முடித்து விடுகிறோம். அடுத்து பேச வேண்டிய உறுப்பினர் சுருக்கமாக முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை நிதியமைச்சர், மாண்பு நிதியமைச்சர் ஒரு நிமிஷம் உட்காருங்க. மாண்பு நிதியமைச்சர் ஒரு நிமிஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி. அது நிதி வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜென்ரலாக நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அது ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், ஆக்சுவல், இந்த 3 கேட்டகரியில் தான் வந்து பட்ஜெட் ஆக்சுவல்ஸ் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2024-25 அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் 44,042 ரூபா பட்ஜெட் எஸ்டிமேட்டில். ரிவைஸ் எஸ்டிமேட்டில் வர பார்த்து 40,041, 412. ஆக்சுவல்ஸ் 38,759. அப்போது 2024-25 வந்து 44,042 பட்ஜெட் எஸ்டிமேட்டில், ரிவைஸ் எஸ்டிமேட்டில் 40,412, ஆக்சுவல்ஸில் 38,759 குறைஞ்சிருக்கு 24-25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25-26 46,766 பட்ஜெட் எஸ்டிமேட்டில். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் அதே ஆண்டில் 43,192.
ஆக்சுவல்ஸ் வர பார்த்து 42,351. அப்போது ஃபஸ்ட்டு பட்ஜெட் எஸ்டிமேட்டில் தாக்கல் பண்ணுறது ஒன்றும் ஆக்சுவல்ஸும் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த நம்ம தாக்கல் பண்ணதில் அதே இந்த 26-27 ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணதில் 26-27 நான் சேலரி ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கல் பண்ணிட்டு போனதில் 8,176. ஆனால் நாங்கள் தாக்கல் பண்ணது இப்போ ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் நான் சேலரி ஐட்டம்ஸில் 8,203. ஸோ இங்கே எங்கேயுமே குறையப்படலை, எங்கேயும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணல, காம்ப்ரமைஸே பண்ணல. ஏன்னா எங்கள் தலைவர் எப்போதுமே எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதை இந்த மாமன்றத்தில் நான் தெரிய விருப்பப்படுறேன். சொல்லி முடிச்சிருங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெயர்களிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களும் யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் மக்கள் உள்ளங்களிலே இருந்து அகற்ற முடியாது என்பதை இந்த மாமன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அறிக்கையில் வேளாண்மைத்துறை அறிக்கையில் உள்ள பல திட்டங்களுக்கு அதற்கு ஒதுக்கிய நிதியை கொண்டு என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியே. உதாரணமாக, திரவ உரம் ஊட்டச்சத்து பயன்படுத்துவதை ஊக்குவிக்க ரூபாய் 4.5 கோடி, ஆங்காங்கே விவசாயத்தை ஊக்குவிக்க ரூபாய் 8 கோடி, உழவர் நுண்ணறிவு திட்டத்திற்கு ரூபாய் 2 கோடி, சிறுதானிய மேம்பாட்டிற்கு ரூபாய் 7.61 கோடி, தார்பாய்கள் வழங்க ரூபாய் 10 கோடி, கரும்பு சாகுபடி ஊக்குவிக்க ரூபாய் 9.36 கோடி, பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கு ரூபாய் 2.10 கோடி, சாமந்தி சாகுபடி ரூபாய் 5 கோடி, உயர் ரக பயிருக்கு ரூபாய் 1.87 கோடி, புலி உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் 1 கோடி, மருத்துவ செடிகளை ஊக்குவிக்க 1.51 கோடி, உணவு பதப்படுத்தும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 2 கோடி. இப்படி பல திட்டங்களுக்கு மிக குறைந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? தற்பொழுது பயன்படுத்தப்படும் உயர் ரக விதை அளவை ஒப்பிடும் பொழுது 43,400 டன் விதைக்கு மட்டும் ஊக்கத்தொகையும் 7,730 டன் நெல் விதைக்கு மானியமும் வழங்குவது போன்றவை நோக்கத்திற்கும் செயல்முறைக்கும் பொருத்தம் இல்லாமல் உள்ளது. பல துறைகளில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஒதுக்கீட்டை சேர்த்து விவசாய பட்ஜெட்டில் ஒரு பெரிய தொகையை போல காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய மேலான கவனத்திற்கு இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது. தூய சக்தி, தூய ஆட்சி, எதிலும் வெளிப்படை தன்மை என்று பேசுகின்ற நீங்கள் எதற்காக எங்களுடைய கட்சி சட்டமன்ற தலைவர் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதுபோன்று இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அதே போல நேரலை இங்கே நம்ம அமர்ந்திருக்கோம், நேரலையில் அப்படி நிறுத்தப்பட்டதா என்ற தகவல் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதை அவங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு அப்படி நடந்திருந்தால் அல்லது நடப்பதற்கான காரணம் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து அப்படிப்பட்ட தவறுகள் டெக்னிக்கலாக எப்படியா இருந்திருந்தால் அது சரி செய்வதற்குரிய முயற்சிகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும்.